காண்பது கனவா அல்லது நினைவா என் எண்ணங்களை தீர்க்க வந்தேன் என் பொச்சு மிளகாயே பச்சை மிளகாடா பச்சை மிளகாயே பொண்ணா பொண்ணு டீக்கடை பண்ணு மாதிரி மாமா செந்தில் மாமா அப்படி கூட உங்களை கூப்பிடுறேன் மாமா பொண்டாட்டி பொட்டிக்கார கூட்டிட்டு போவாங்க அப்படித்தான் போனேன் மாமா மாமா கூடி சீக்கிரம் மாமா மாமா நல்லா இருக்கீங்களா ஒரு பொண்ணு வந்துருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி ஜாயின் பண்ணிக்க ஏன் தங்கச்சி உன் தங்கச்சியா வாங்க மச்சான் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க மாமா ஓங்க அப்பன்னா வச்சுக்கோ ஏடா தங்கச்சினா மாமா மச்சாங்கறா அது யாரு உனக்கு தங்கச்சி தானே ஆமா அந்த பிள்ளைங்க நீங்க அண்ணன் தானே ஆமா அப்ப எனக்கு மச்சான் தான் நீங்க ஓ நீ அந்த வழியில வர இந்த வழியில தான் வந்தாங்க சரி அப்படினா என் தங்கச்சிக்கு வந்து டப்பா கொடுத்து பாக்க ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஒரு பொம்பளை பார்த்தா ரசிக்க தெரியுதா கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க பேசி எடுத்து சொல்லி அண்ணா அண்ணா நல்லா இருக்கா நல்லா இருக்கா வீட்டு வேலைக்கு ஆள் கட்டியில பேச்சு ஒண்ணுக்கு ஆள் கேட்டேன் ஆள் இருக்குது இருக்குதா நல்ல மனுஷன் ஓபியமான மனுஷன் பொம்பளைங்க நேரா வந்து கீழே குமிச்சுக்குவான் அப்படியா வந்தா போதும் சரி எல்லா பொம்பளைங்க எல்லாம் ரெண்டு கைக்கு எடுத்துருவாங்க என்னதுண்ணா விளக்கு மாத்தியா ஆளாத்திமா ஆளாத்தி தங்கமான பையன் அப்படி ஒரு வரவேற்பு ஏன் கேளு ஏன்னா போன மாசம் கூத்து இல்ல சரி கூத்துலாம் எங்க கள்ளக்குறிச்சி கல்லமா கூத்துக்கு போயிட்டோம் ஆனா ஆமா போன மாசம் ஆமா மழை வந்துருச்சு ஆமா ஊருக்கு காசு பஸ் காசு கொடுக்கல எடுத்து சொல்லி டக்குன்னு பஸ் காசு கொடுக்கல ஆமா வாங்க சும்மா அழைப்பு தால மேல சொல்லக்கூடாது அவர் நல்லவரே வல்லவரே அப்படி எடுத்து சொல்லு மேல பஸ்ஸுக்கு காசு இல்லாம சும்மா சொல்லக்கூடாது அப்படியே அந்த பிள்ளை நீ சொல்ற தொழில வந்த பிள்ளை உட்காருன்னா படுத்துக்கணும் ஆமா சரி எப்படி நிக்காது எப்படி பாப்பா அவர் வந்து சும்மா சாதாரண ஆளு கிடையாது அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர்னு சொல்லு இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சேன் இன்ஜினியரிங் தகுந்த வேலை கிடைக்கல மச்சாவது பெரிய டாக்டர் ஆயிட்டேன் கள்ளக்குறிச்சி கூத்து போனோமா கூத்து மழை வந்து கூத்து நின்று போச்சு கூடுகாரன் காசு தரல அப்புறம் என்ன பண்ணோம் காலையில எல்லாம் பசியோட உட்கார்ந்தோம் பக்கத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாஜர் எல்லாம் பசியோட இருக்காங்க செட்டு கவலைப்படாதீங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னு போனோம் 1 மணி நேரம் ஆச்சு வரும்போது 5 கிலோ அரிசி கையில 500 ரூபாய் பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படி அவன் என்னதான் பண்ணிருப்பா எங்க செட்டுக்காக குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எங்க எல்லாத்தையும் காப்பாத்து மகராசமா நல்ல மனுஷனா நீ நல்ல மனுஷனா நல்லா எடுத்து சொல்லணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எப்படி மயங்குவா அதிகமா ஆறாத வச்சுட்டு தையில புரிஞ்சிடும் 8 மாசம் உண்மைதான் நம்பிக்கை மாட்டாங்க உண்மைதான் சாமி வேண்டு சாமி சத்தியமா உனக்கு தாங்க பண்ணான்னு கவலைப்படாத நீ தைரியமா பக்கத்துல போய் நின்று தொட்டு கூட பேசு ஒண்ணு கவலைப்படாத எதுவும் பண்ண மாட்டானா நரம்பு வெட்டி 4 மாசம் ஆச்சு கவலையே படாத ஆரியாத்தா கோயிலுக்கு லீவ் போட்டு ஏறி வலிக்கிறது போயிட்டு ஆத்தா நீயே பாத்துக்க ஏங்க கோமாளி மாமா அப்படியே கூப்பிடுவா நாம தானே கூப்பிடுச்சு அப்படியாண்டா எனக்கு கை போடல காலு போடல கரண்ட்ல கைவி கூப்பிடல ஏதா பொம்பளை பார்த்தா பொம்பளை ரசிக்கிறா பொம்பளை பார்த்தா ஒரு காதல் பாட்டு பாடும் முண்டா பாப்பா முண்டங்கிற ஐயோ மானகட்டு மதுரை பூத்து போயிடும் யார் வந்து முண்டங்கிற ஐயோ அந்த வாய் இந்த வாயா யார் வந்து முண்டங்கிற என்ன போது முண்டங்கிறியா என்னாச்சு உட்காந்துக்காரு இவருதான் என் புருஷன் செட்டு பிள்ளை நீங்க பிடிச்சிட்டீங்க பரவாயில்ல முத புருஷன் இவர் 2வது ரெண்டு பேரும் தலைவரே சாமியா செட்டுக்கு ஆளு வேற விட்டுருங்க அஜித் சொல்ல முடியும் செட்ல இருக்கிற பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டீங்களே அப்புறம் இப்ப வந்து 3வது இவர் வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு நீங்களமா 3வது கால் போட்டு ஐயோ கணக்கு வேற மாதிரி போகுது ஏங்க உங்களை தாங்க உன்னை தாங்கன்னா நான் செத்து போயிருவேன் தண்ணி வேறலாட்டு நான் இருக்கிறது எலி என்ன என்ன பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா நிறைய தோணுதா என் நோம்பி போட்டுருக்காங்க அதனால தோணுது என்னென்னமா தோணுது என்னென்னமா தோணுதாயா சொல்லுண்ணா மாமா பாதி தொலையாண்டா ஏதோ ஒரு பாட்டு பாதி என்ன பார்த்து பாருண்ணா பாட்டாவே ஆடும் ஐயா பல்ல அதுல நினைக்கிறோம் நல்லா பாடிக்காக நல்லா அடிக்காத பாட்டு பாடலாம் ஏய் பாடுவியா என்னடா பண்ற பாடி தொலையாண்டா நாசமா போறவனே ஏய் என்னடி மூடிட்டு போறீங்க
ஏங்க கேளுங்கறியே சரிங்க 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 ஏங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கட்டிட்டு கூட கேளு கட்டிட்டு கூட கேளு எனக்கு வாட போறோம் சரி பட்டாம்பூச்செடி மருந்தெல்லாம் போட்டீங்களா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா அட குடும்ப ஏ அத மொத்தம் முடியாது போட்டிக்கார பையனுக்கு பண்ணது ஓ விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அதிகமா டம் புடிச்சு பாடாத நரம்பு கட் பண்ணது டைம் ஆமா என்னடா பதில் சொல்றது ஓ கண்ணி தீவு பொண்ண கட்டெரும்பு கண்ண கட்டமர குண்டு போல கிட்ட காட்டுறா இவ கண்ணமர மொத்தத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா மத்தாப்பு போட திருப்பிட்டு போன கிட்டாப்பு எல்லாம் நதிக்கிட்டு போன பப்பாட்டிய பார்த்து நான் கொண்டாட்டிய மறந்தேன் பப்பாட்டிய பார்த்து நான் கொண்டாட்டிய மறந்தேன் என்னோட ஏறிக்கிட்டு வர ஏய் அத மத்த மண்டியே அவனதான் மரியாதை கெட்டு போயிடாம உனக்கு ஒரு கேட்ல பல்லு கொலாயில மாட்டீங்க நான் என்ன சாதாரணமான பொம்பளை நினைக்காத நான் சாதாரண ஆம்பளை நினைக்காத என்ன சொல்ற ஏற இடத்துல ஏற நல்ல பிள்ளை பெற்றுவேன் அண்ணா பொம்பளை பேரா பொம்பளைய ஏன்னா அப்படி மனசுனால ஒரு கோவம் வருது அப்ப நான் நாய் இல்லையா வேற ஓ விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி நல்ல பாட்டு பாடுறா தப்பாங்குத்து பாட்டு பாடுறா பழைய பாட்டு பாடுறா செல்லவே நாய பழைய பாட்டு தானே போனால் என்ன ராகமா பாட்டு பாடுறா இந்த பாட்டு பிடிக்கலையா சட்டி சுட்டாதாடா கை விட்டாதாடா புத்தி கெட்டதாடா நல்ல பாட்டா பாடு மச்சான் என்னதான் பாடு என்னடி ராகமா பாடுறான் என்னடி போக்கம்மா பாடு போடு அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதே பாடுடா என்னடி ஜெயங்கர மூடி கோமாரி மாமா பாடுங்க மாமா பாடுங்க மாமா இந்த மாதிரி செட்டு மாடு சுத்துற மாதிரி பாடுங்க என்னடி ஐயோ கீழே இருக்குடா கீழே விடுறா தான் இருக்கிறேன் இந்த மாதிரி நீ ஒரு பொம்பளை வந்து யாரும் தள்ளிக்க மாட்டா என்னன்னா பண்ணட்டும் ஏங்க போனால் போகட்டும் சரி எல்லாம் போயிட்டு ஓயப்படுத்தினா கூத்து பாக்குறது ஐயோ அப்படி சொல்லல பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் அப்படி இருந்தாலும் சபைக்கு பணிவான வணக்கம் தலைவர் படுத்துட்டு பாக்க தலைவர் கொஞ்சம் மோசமான வேலை இன்னும் யாருண்ணா வந்து விழுந்தாலும் அவ்வளவு நான் வேலை விட்டு நம்ம எடுத்தக்கூடிய நாடகம் என்ன அறிவா நாடகமா என்ன நாடகம் தூக்குறாணி அமுகுராஜா ஆறு தூக்குறது ஆறு அமுக்குறது நீ தூக்குறது மத்தால கரப்பை அமுக்குறது என்ன சொல்ற ஆமா அதே தான் சொல்றேன் என் மைண்டாவன் நாசமா போயிருவேன் நான் நாசமா நீ மாசமா இருவேன் நீ இப்படியே போயிருவேன் இப்படி போன செவுத்துல முட்டணும் இப்படி போய் வீரப்பாளையம் போய் வீரம்பாளையம் தருந்து அது என்ன விடுறா இல்லைங்க அதுக்கு முன்னாடிங்க இல்லங்க அந்த பைபாஸ் ரோடு சுடுகாடு கார்த்திக் மெடிக்கல் சென்டர் கார்த்திக் மெடிக்கல் சென்டர் அது இல்லடி குப்பனூர் பைபாஸ் ஆனா குப்பனூர் அருகே அப்படி இருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன அறிவா நாடகம் என்னடி நாடகம் மறைந்து கொள்ள கல்யாணம் இந்நாடகத்திலே நான் வந்து அங்க போறவனே இங்க போறவனே என்ன பைத்தியமா நான் யாரு என்னுடைய பெயர் சென்னை ஓட்ட பெட்டி
எப்படி பாப்பா அப்படி புளி தேடிட்டு ஆடுறான் புழுதி கிளப்பிட்டு ஆடுறது புளிச்சி பறக்கடா கெட்ட வார்த்தை பேசாதடா மச்சான் போறா கண்ணே அடியே அப்படி இருந்தாலும் நான் யாரு என்னுடைய பெயர் நான் செப்பு சிலையழகி செந்தூர பொட்டழகி நான் வச்சு சிலையழகி கொத்தமே இல்லாத ரூபி பொச்சி இல்லாத ரூபி இல்லையா அது இருக்குது டின்னு பேரலாட்டம் உச்சம் இல்லாத ரூபி என்னுடைய பெயர் நான் தான் அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த என்னுடைய பெயர் மரகத வள்ளி. அப்படியா ஐயா நீ தேடி இருந்த பிள்ளை தாண்டாது மரகதவள்ளி மரகதவள்ளியே இருந்தாலும் பார்த்தாங்களே அம்மா யார் சாமி இல்லையா கேக்குறேன் அண்ணா என்னுடைய தாயார் தந்தையார் யாரு சொல்லட்டுமா? டாடி மம்மி என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசைவன் அங்கத்திலே ஐயோ பாத்தியா நீ உங்க குடும்பத்துக்கு கெட்டு போயிடும் குடும்பம் கெட்டு போயிடும் தன் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தார்களே தாயும் தந்தை யார் தெரியும்? யார் கண் சொல்லட்டுமா? வா சொல்லு ஈரோட்ல அப்படியா ஈரோட்ல இருக்குதா இருக்கு எனக்கு நாளை பிடிச்ச விட எதுக்கு ஏனம்னா எதுக்கு நான் சொல்றேன்னா கண்ணே படிங்க முடி கண்ணே கற்கண்டே தேனே ஏ சீனி முட்டாயே ஏ குஞ்சி பவனே குஞ்சு போறேன் அவ்வளவுதாங்க இன்னும் சொல்லு இல்ல அவ்வளவுதான் நிறைய சொல்லு பண்ணி நிறைய சொல்லுன்னு பாத்து ஐயோ சொல்லுன்னு பாத்து ஐயோ இது என்னமோ செட்டுப்படியாவா கட்டுறது அடியே அப்படி கண்ணம்மா அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் தந்தையார் அடியே என்னுடைய தாயார் தந்தையார் பெயரும் மரகதராஜன் தாயார் மாணிக்கவல்லி அப்படி இருவருக்குமே அள்ளி செல்லமாக பெண் குழந்தையாக அப்படி ஒண்டி ஒருவளாக அப்படியா தன்னந்தனியே பிறந்தியா யாரோட துணை எல்லாம் பிறந்துட்டீங்க ஆமா பரவாயில்ல அடியே அப்படி பிறந்திருந்தாலும் இந்த தினமாக எதற்காக வந்தாய் என்ன காரணம் சொல்லடி அத மத்த முடியல பட்டாரு கொடுத்துட்டு தெரிஞ்சுக்கா என்னன்னா ஆச்சு கொலாயாச்சு பொம்பளை பாரு உங்க அப்பா உங்க அம்மா
ஐயோ என்னடா ஆச்சு? அம்மா உங்க அப்பா உங்க அம்மா ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்கிற. ஐயோ ஐயோ என்ன ஆச்சு? ஐயோ அண்ணா ஐயோ என்னடா ஆச்சு? சொல்லுண்ணா சொல்லுண்ணா. அம்மா உங்க அப்பாவா உங்க அம்மா எங்க அப்பா எங்க அம்மாவோ என்னாச்சு? அம்மா ஐயோ சொல்லுண்ணா. உங்க அப்பா உங்க அம்மா உனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. இதுதான் உங்க அம்மாவா? எங்க அம்மா பரவாயில்ல உருவத்துக்கு சரியா போச்சா? அப்ப தெரியல எப்படி வார்த்தை அம்மா தாயே ஐயா இங்க பாரு. ஐயோ இங்க பாரு எங்க அம்மா பாரு. எப்படி எங்க அம்மா எப்படி தோடி வருதா? எங்க அம்மா பாரு. ஐயோ யாரு பாத்துக்க ஆயா அப்பா அது இருக்குது 75 கிலோ சோறு அடிச்சு மூட்டை 25 கிலோ அண்ணா ஓடுறா மகளே வருது வள்ளி அம்மா எப்படி வார்த்தை பாதாரம் இந்த கமலங்களை நன் மல்லிகை முள்ளிகை மனோரஞ்சிதம் போன்ற வாசனாதி மலர்களை பறித்து பன்னீரால் உங்களை பாதம் கழுவி என்னுடைய வட்டாடியால் துடைத்து நான் பாதம் பறிச்சிருக்கிறேன் அம்மா. கண்ணே மரகதவல்லி என்றென்றும் எனக்கு நீ மகளாகவும் உனக்கு நான் தாயாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நன்றாக வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் எதற்காக அழைத்தீர்கள்? கண்ணே என்ன காரணம்? ஏது வார்த்தை என்று தெரியவில்லை. அதி சீக்கிரமாக நமது தந்தையார் உன்னுடைய தந்தையார் என்னுடைய கணவர் அப்பா உனக்கு புருஷன் நம்ம தந்தையாரா? சரிங்க சரிங்க மாமா. அதனால நம்முடைய தந்தையாரை பார்க்க செல்லலாமா? அப்படி வாயில குத்தி விடுவேன். நம்ம தந்தையாரை பார்க்க போறீங்க? அவளுக்கு தந்தையாரா? அப்படி சொல்லு. உங்க அப்பாவை பார்க்க போலான்னு சொல்லு. நம்ம தந்தையாரை பார்க்க முடியாமா? நம்ம அப்பா என்ன நம்ம தந்தையார் என்ன? அப்படியே அப்பா அவரு உனக்கு அப்பனா? என்னுடைய மகளுக்கு அவர் அப்பா உனக்கு புருஷன்டி கணவரு விட்டா அப்பன்னே சொல்லி புரியாது. என்ன புருஷன்
என்னடா அப்படி உனக்கு கோவம் வருது எங்க வீட்டுக்காரர் பத்தி சொன்னா பாபா எது கோவப்படுற பொறுத்துக்கிட்ட போலாம் சாமி போலாம் நீ வரியா நானும் வரட்டா நீ எதுக்குடா கூட இந்த லைட் ஒண்ணு கழட்டி பிடிச்சிட்டு வரேன் எங்க வீட்டுக்காரருக்கு நான் போறேங்கிறேன் ஏங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் ஐயா அது லைட் பிடிங்க எடுத்துட்டு வரானாமா எங்கெல்லாம் வெறும் கோயில் இருக்குது அந்த பக்கம் போ கள்ளக்காய் காடு 2 ஏக்கரை சும்மா கிடக்குது சார் எதுக்கு எதுக்கு சாமி குத்தமா ஆகி போயிருமா எங்கதான் எதுக்குடா எதுக்கு போறேங்கிற புண்டவாயின ஆளுக்காரன் எதுக்கு சாமி எதுக்குடா ஆகுது தேவையா உண்ட வயங்கிற தேவை உனக்கு மூடிட்டு விடுறது போகலாம் அப்படியா போகலாம் வா யாங்க இத ரொம்ப கொண்டாடி சூப்பரா இருக்குது மனவரே உந்த தாளா என்ன அப்படி பாக்குறேன் எங்க அப்பாவை உங்க அப்பனை பார்த்து எங்க அப்பா எப்படி சூப்பர் 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 அப்பா உங்களுடைய பாதார் இந்த கமலங்களே இல்ல நீங்க சூப்பர் இல்ல வேற ஏதாவது சொன்னீங்க இல்ல அழகா இருக்கிறீங்க சிலிண்டர் சைஸ்ல சூப்பர் அப்படியே உங்கள் பாதங்களையும் என்னுடைய தாயுடைய பாதத்தையும் நான் ஆதாரமாக செய்திருக்கிறேன் பாதம் படிச்சிருக்கிறேன் அப்பா பொம்பளை மாடா பொம்பளை என்னப்பா பொட்டப்பிள்ளை போய் பெற்று வச்சிருக்கீங்க நீங்க ராமலிங்க இடத்துல கூடி வா போய் அந்த பக்கம் பொம்பளை மாடா பொம்பளை நீ குடி அண்ணா மல்லிகை முல்லிகை மட்டை வேர் மறிக்குழந்து கோவும் வந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல வாசுராஜ் மலர்களை எல்லாம் கொண்டு வந்து பன்னீரால் அப்படியே சொல்லு குனியா பன்னீரால் பாதம் கழுவி பட்டாரையால் நீருடைத்து இப்படி வாங்க கொண்டு வந்த மலர்களை ஒரு காலில் குவித்து நட்பு தேவியாக மாணிக்கவல்லி பாதத்தை பணிகிறேன் சுவாமி. கும்மிரத்தம் வேற வேலைங்க ரேட்டு வச்ச மாதிரி நீ ஆதரவா சொத்தப்படியா நீங்க எப்படி இருக்க வேணும் தெரியுமா? எப்படிப்பா கண்டு அருமசர் பாசியே
ஒரு தையல் விட்டுருக்குது தையல் நாளைக்கு தைச்சு விடுங்க. பொறுப்போட சொல்லுங்க. மந்திரி இப்படி இருக்க வேண்டும். ஆமா அப்பா எப்படி வார்த்தை இங்க பாரு கூப்பிட்டே இருக்கிறான். மகாராஜா அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு பாரு தெரியுதுங்களா? அத இப்பதாங்க நான் பாக்குறேன். என்ன டைம் பண்ணுமா அவன் சொல்றான்னு கேட்காதீங்க. ஒரு கையில காசு வச்சுக்கிட்டு ஒரு கையில சைகையா பின்னாடி வா பின்னாடி வாங்குறான். மகாராஜா வாட்டி அடிக்கிறதா? ஏங்க நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? ரெண்டு ஓட்டத்துக்கு எந்த ஓட்டி அடிக்கிறது எந்த ஓட்டி விடுறேன்? அது அது ஆகாதுங்க. நீங்க எதை அடிக்க சொல்றீங்களோ அதை அடிக்கிறேன். ரெண்டே அடிக்க முடியாதுங்க. சரி உடனே ட்ரை பண்ணி பாக்குறேன். ரெண்டு ஊசி வேணுங்க. மூட்டுக்குள்ள ஓய் மூட்டுக்குள்ள ஊசி மொன்னையாகி போச்சு. அம்மா 10 ஊசி கேட்டே வாங்கி கொடுத்தல. என்ன ஊசி போய் ஊசியா தைக்கிறதுக்கு தான். சரி நான் தைச்சறேன், நீங்க பேசு. கிளப்புங்க. சண்டே செத்துப்படியா பொட்டோடு மஞ்சள் குங்குமத்தோடு. அப்பா அப்பா பாருங்கப்பா. ஏங்க அடுத்த வருஷத்துல அந்த துணி மாத்திரணும். மனசாகி போச்சு, அழுகாகி போச்சு. சரி சரி நீங்க பேசு. நீ ஏன் பின்னாடி பாக்குற? நெப்பு கட்ட புதி பேசுங்க பேசுங்க மகளே. அப்பா சீரோடு அப்பா இங்க பாருங்க. நீதான் நான் வாட்டி அடிக்கிறேன். வாட்டி அடிக்கிறேங்க. நீங்க சொல்லிட்டீங்களா 2 வாட்டி ஆடுறாங்க. வெடியதுக்குள்ள 2 வாட்டி அடிச்சா சொல்றான். ஏதோ கிழிஞ்சிருக்கும் போது அது அந்த வாட்டியா மாட்டிக்கிட்டான். பொண்டாட்டி பிள்ளைய சொல்லும் போது நான் என்னமோ இது பல நாள் திருடுங்க ஒரு நாள் நல்லா இருந்தா மந்திரி என்னப்பா அது நல்லா இருந்தது. ஆளு வர நான் தலைவர் கூட கேட்டு பாருங்க. நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இல்லைங்க உங்க கண்ணுக்கு அப்படி தெரியும். அப்படியா? உட்காரட்டுங்களா? நான் உட்காரேன். அதனால ஏடி சிரிக்கிறாங்க என்ன எல்லாத்துக்கும் பல்லு வலி. அதனால நீரோடி வாழ்க இருந்த நீங்க வாழ்ந்திருப்பேன்னு சொன்ன என்ன வழி? பணத்தை கொடுத்து என் பொண்டாட்டி எங்கடா கூப்பிடுறேன்? பணத்தை கொடுத்து கூப்பிடுறா? கையில் வச்சிருந்தா இவ்வளவு பணமா ஓம் போண்டேன். காசு பண்ண வரணுமா? இவ்வளவு பணமா? அவன் 5-10 போறவளோட ஏங்க இந்த நாட்டு மகாராணி. ஏங்க நீங்க வர ஏங்க இந்த பணம் 500 ரூபா கொடுத்து இவ்வளவு கூப்பிடுறேன். 500 ரூபாய்க்கு ஓசியானவள 5 ரூபா கொடுத்தா பின்னாடி வந்துருவாங்க. அம்மா மட்டும் கூப்பிடலப்பா. என்னையும் பணத்தை காட்டி அந்த பக்கம் போல அந்த பக்கம் போல கூப்பிடுறப்பா. உன்னையுமா? ஐயோ புடவை கேட்டது நீ எடுத்து கொடுக்க. அம்மா நீங்க புடவை கேட்டுல. ஆமா நீங்க எடுத்து கொடுக்க சொன்னீங்கல்ல. எடுத்து கொடுக்க சொன்னீங்கல்ல. கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கடைக்காரன் சாத்தி விட்டு போயிட்டாருங்க. அதனால திருப்பி காசு கொடுத்து போலாம். நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா? நாளைக்கு லீவ் இல்லைங்க. கவர்மெண்ட் கிடைக்காது. சரி சரி நாளைக்கு எடுத்துக்கலாம். சரிங்க. அந்த யாரு என்ன சொல்றீங்க? மகளே உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அழைத்தீங்க. அழைத்த செய்தியை கேட்டா மிகவும் சந்தோஷப்படுவாங்க. உடனே சொல்லுங்கப்பா. அம்மா கல்யாணம்
அவன் தான் வந்து முடிச்சுக்கிட்டான். அவன் சொல்றான்னா என்னமோ இதை நினைச்சேன். நீ அவங்க கூட சேர்ந்துட்டாடி. அப்படி இல்லைங்க, ஒரு ஆனந்தத்துல நீங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் நீங்க ஆமா சொன்னீங்க, அதனாலதான். மண்ணு தண்டத்தை எவன் தண்டான சார் சிவன் சொத்து ஆளுக்கு 2 குத்து. என்னப்பா விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க? கல்யாண காரியமாக. கல்யாணமா? ஆமாமா கல்யாண காரியமா? அப்பா அப்பா உங்களுக்கு கல்யாணமா? எங்க அப்பனுக்கு கல்யாணம் சித்தி வர போறாங்க, எங்க அப்பனுக்கு கல்யாணம் சித்தி வர போறாங்க. கல்யாணம் வருது. ஏன் மகாராணி ஒரு கல்யாணம் இது யார் 2வது கல்யாணம்? பேசுறேன் நீ அதுக்கு மேல இருக்கிறியாடா. கல்யாணம் இல்லையா? உங்க அப்பனுக்கு கல்யாணம் இல்லையா? அப்படின்னா எங்க அம்மாவுக்கு கல்யாணம், அம்மாவுக்கு கல்யாணம் சித்தி வர போறாங்க, சித்தி வர போறாங்க. அம்மாவுக்கு கல்யாணம் சித்தி வர போறாங்க. அந்த ஒரு இது கூட இல்லைங்க, அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கேன். தெரியாமல் படிக்கு. அப்பா சிறு பிள்ளைத்தனம் யாரு கல்யாணம்? உனக்குதாம்மா. எனக்கு கல்யாணம். அப்பா கல்யாணம் கல்யாணம் சொல்றீங்களே, கல்யாணங்கிறது கருப்பா இருக்குமா இல்ல வெள்ளையா இருக்குமா, புழுவா இருக்குமா இல்ல பச்சையா இருக்குமா, இல்ல இவர் கட்டிருக்க மாதிரி வேட்டி மஞ்சள் கலர் தான் இருக்குமா? அது கருப்பு சிவப்பு இவெல்லாம் 7 கலர் சேர்ந்து இருக்கும். நல்ல வெளியேன்னு அப்பா எப்படிப்பா இருக்கும் பாத்தீங்களா? கல்யாணம்னு என்னவே தெரியாது. கல்யாண காட்சியெல்லாம் கூட்டு போறதால தெரியும். வீட்டோட இருந்துட்டா நம்ம மகள் மறந்து அம்மா விட்டு வெளியே வருவதில்லை. எந்த ஒரு விசேஷத்தை கூட்டு போனதில்லை. அதனால கல்யாணம் என்றால் என்ன என்று கேட்கிறான். மாமாவுக்கு தெரியாம கிடக்குது பாவம். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை கல்யாணம் தயிர் வேலை பார்த்து கிடந்து சொல்ற எடுத்து சொல்றேன். நான் சொல்ல முடியும். உனக்கு தான் தெரியும்ல, எடுத்து சொல்லி அவன் என் மகள். கல்யாணம் என்றால் என்ன நீ சொல்றதுல பார்த்து ஐயோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். செஞ்சுக்கிறேன் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சரியா எடுத்து சொல்ல வேண்டும். சரி மணி உட்காரும். நல்ல வேலை கொடுத்தா அண்ணா